எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 19, 20 வரை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவர் சொல்லுகிறார் இங்கே, சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். இரண்டாவது சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். போன வாரம் சொல்லியிருந்தேன், பவுல் ஜெயிலில் இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர் எழுதவில்லை, அவரோடு கூட இருக்கிறதான உதவியாளர்கள் வைத்து எழுதுகிறார். அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு போர் சேவகனை பார்க்கிறார். அப்பொழுதெல்லாம் சிறைச்சாலையில் எப்படி கைதிகளை வைத்தார்கள் என்றால், இந்த பக்கத்தில் ஒரு போர் வீரனுடைய கையில் ஒரு சங்கிலி, கைதியினுடைய கையில் ஒரு சங்கிலி, இந்த பக்கத்தில் போர் வீரனுடைய கையிலே சங்கிலி, அந்த சங்கிலி கைதியுடைய இடது கையிலே கட்டப்பட்டிருக்கும். எனவே கைதி தப்பி ஓட முடியாது. தப்பி ஓட நினைத்தால் கூட இந்த 2 பேருடைய கையில் சங்கிலி இருக்கும், இவங்களோடு தான் சேர்ந்து ஓடணும், வேறு வழியே கிடையாது. அப்போ இது போல தான் படுத்து கொண்டிருக்கிறார். எழும்பினா கைதிகள் கூட இருப்பாங்க, சங்கிலி அவங்களுடைய கையில் இருக்கும். இந்த கையில் சங்கிலி, வலது கையில் ஒரு போர் சேவகன், போலீஸு, இப்படி தான் இருப்பாங்க. அவர் எழுத முடியாது, கூட உதவியாளர்களை வைத்து எழுதுகிறார் இந்த நிருபத்தை. அவர் அந்த போர் சேவகனை பார்க்கிறார். இந்த போர் சேவகன் தலையில் என்ன போட்டிருக்கிறான்? ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் மார்பில் என்ன வச்சுருக்கிறான்? மார்க் கவசம் தரித்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இடையில் என்ன வச்சுருக்கிறான்? பெல்ட் வச்சுருக்கிறான். கையில் என்ன வச்சுருக்கிறான்? பட்டயம் வைத்திருக்கிறான். காலில் என்ன இருக்குது? பூட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமாக ஒரு கேடகம் கையில் வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பவுல் ஜெயிலில் இருக்கும் பொழுது பார்க்கிறார். இந்த காட்சியை பார்த்த உடனே இதை தன்னுடைய மனதில் உள்வாங்கி கொண்டு, சிறைச்சாலையினுடைய அனுபவத்தில் இதை உள்வாங்கி கொண்டு அவர் எழுதுகிறார் ஒரு கடிதம். ஒரு கலைஞன், கவிஞன், எழுத்தாளன். கவிஞன் வேற, கலைஞன் வேற, எழுத்தாளன் வேற, தலைவன் வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு. கவிஞன் என்று சொன்னால் அவன் அவ்வளோதான் செய்வான். அவனுடைய மனம் முழுவதும், மன ஓட்டங்களிலே கவிதைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவன் வாயிலிருந்தும் சொல்லிலிருந்தும் கையிலிருந்தும் எழுதும் பொழுது கவிதைகள் தான் வரும். கவிஞன். எழுத்தாளன், அவன் உள் வாங்குகிறதை மனதுக்குள், கண்ணிலே பார்த்து உள் வாங்குகிறதை, மனதிலே தோன்றுகிற தோற்றங்கள், கண்ணிலே காணும் காட்சி வேற, மனதிலே எழும் தோற்றங்கள் வேற. அந்த தோற்றங்களை எல்லாம் எழுத்து வடிவாக பேனாவின் நுனியிலே எழுதி வைப்பவன் எழுத்தாளன். கலைஞன் என்று சொன்னால் அவனுக்கு கலை நுணுக்கம், கலையினுடைய ஆர்வம், கலையினுடைய தோற்றம் அவன் மனதிலே இருக்கும். அவன் சிற்பியாக மாறினால் அவன் சிற்பங்களை கல்லிலே பார்ப்பான். கல்லிலே பார்த்தவுடனே அவன் ஒரு சிற்பத்தை உள்ளே காண்பான். அதை செதுக்க வேண்டியது அவனுடைய வேலை. ஒரு மரத்துண்டை பார்த்தானால் அதற்குள்ளே எப்படி கலை நயத்தை அவன் உள்ளே வரைந்திருக்கிற, உள்ளே தோன்றுகிற அந்த பிம்பத்தை, தோற்றத்தை அவன் செதுக்கி விடுவான். ஒரு ஓவியன் ஒரு பேனா நுனியிலே ஓவியத்தை வரைந்து விடுவான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எழுத்தாளன், ஒரு அறிஞன், ஒரு அறிவாளி, பேரறிஞன். அது மாத்திரமல்ல, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய அப்போஸ்தலன்.
வளவள என்று பேசுகிறவர்களெல்லாம் பேசாளர்கள் அல்ல. பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேச்சை மாத்திரம் வைத்துவிட்டு போகிறவன் தான் சிறந்த பேச்சாளன். தேவையில்லாத கருத்துக்களை வைத்து அறுத்து கொண்டிருக்கிறவன் பேச்சாளன் கிடையாது. அவன் கொஞ்சமாய் பேசினாலும் அந்த சொற்கள் அவனுடைய மனதிலே நிற்கும். இவங்களுக்கு என்ன சொல்லுகிற சகோதரர்களுக்கு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்யுங்க, பலப்படுங்கள். சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படு, பி ஸ்ட்ராங், பலப்படு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பலன் ரொம்ப முக்கியம். பலப்பட்டால் அடுத்து சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, ஒரு திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். போர் வீரன் ஆயுதங்களை தரித்து கொண்டிருக்கிறது போல நீங்களும் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, பலப்படுங்கள், ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். எதற்கு என்றால் அவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, முதலாவது சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படணும். ரெண்டாவது சர்வாயுத வர்க்கத்தை எதற்காக என்றால் 11ஆம் வசனத்தோட முதல் பகுதி, எதிர்த்து நிற்க. சொல்லுங்க, எதிர்த்து நிற்க. அப்போ பலப்பட வேண்டும், ரெண்டாவது எதிர்த்து நிற்க வேண்டும், மூன்றாவது ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். யாரை எதிர்த்து நிற்க வேண்டும்? பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன வேண்டும்? நமக்கு ஒரு திராணி இருக்கணும். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு, பிசாசை எதிர்த்து, உங்களை எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? பிசாசை எதிர்க்கும்படியாகத்தான். முதலாவது கர்த்தரில் பலப்படணும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படணும். ரெண்டாவது எதிர்த்து நிற்க திராணி வேண்டும். மூன்றாவது சர்வ ஆயுத வர்க்கத்தை. இப்போ கிட்டத்தட்ட யார் மாதிரி இருப்போம்? நம்ம ஒரு போர் சேவகனை மாதிரி இருப்போம், மிலிட்ரி சோல்ஜரை மாதிரி இருப்போம். 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏனென்றால் நமக்கு எங்க சண்டை கிடையாது, மாம்சத்தோடும் flesh and blood-ஓடு நமக்கு சண்டை கிடையாது. we wrestle not against flesh and blood. நம்ம என்ன நினைக்கிறோம்? மாம்சத்தில் தான் சண்டை. எங்க சண்டை நமக்கு உண்டு சொல்றாரு பாருங்க, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள. எங்க நமக்கு போராட்டம் உண்டு? கர்த்தரில் பலப்படு, சத்துவத்தின் வல்லமையில பலப்படு. நீ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த தந்திரத்தை எதிர்த்து நிற்க வேண்டுமானா என்ன செய்யணும்? பவுல் பார்க்கிறார் ஜெயிலில், இங்க ஒரு போர் நிற்கிறானே, அந்த மாதிரி நான் மாறினாதான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியோடும் சரி. ஜெபம் பண்ணனா உன் ஜெபம் கேட்காது. ஜெபிக்கும் போதே உன் ஜெபம் கட் ஆகும் பாதியில. என்ன காரணம்? மேல அந்த ஜெபத்தெல்லாம் பொல்லாத ஆவி பிடிச்சி இழுக்குது. அதுக்காக தான் சொல்றேன், வந்து ஜெபம் பண்ணுங்க. என்றைக்கு நீங்க பலப்படுகிறீர்களோ வானமண்டலங்களில் பொல்லாத சேனைகளை கட்டுங்க, எதிர்த்து நில்லுங்க, பலப்படுங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலே பொல்லாத சேனைகளோடு நமக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தோடு வந்திருக்கிறீர்களா? கண்ணீரோடு வருகிறீர்களா? அழுகையோடு வந்திருக்கிறீர்களா? அப்போ என்ன அர்த்தம்? தெரியல. வீட்டில் சண்டை வரும்னு தெரியல, வீட்டில் போர் நடக்கும் தெரியல, போரினுடைய ஆட்டம் சண்டையினுடைய ஆட்டம் நடக்கும்னு வீட்டில் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கர்த்தரில் பலப்படுவீங்க, எதிர்த்து நிற்பீங்க. யாரை? சொந்தக்கார கிடையாது, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதாவியுடைய சேனை, இப்பிரபஞ்சத்தில் உள்ள அந்தகார லோகத்தின் அதிபதி. குறிப்பாக ஜெபம் பண்ற வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கிற வேலை, துதிக்கின்ற வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கிற வேலை, ஜெபிக்கின்ற வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கிற வேலை. ஒரு நாள் சண்டை வந்தா ஒரு மாதம் ஜெபம் இருக்காது, வீட்டில் ஜெபம் இருக்காது. அதுக்காகத்தான் பலப்படு.
எதிர்த்து நில்லு. தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கங்களை தரித்துக்கொள். அதில் நீ பலப்பட வேண்டும் என்றுதான். கர்த்தரில் பலப்படு. பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஒப்பு கொடுப்போம், எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.